தெரியல. நான் பொம்பளையா இவ பொம்பளையான்னு தெரியலையே, சந்தேகமா இருக்கு. என்ன ஆட்டை ரொம்ப ரொம்ப இதா இருக்கு, அமர்க்களமா இருக்கு. என்னவா டூம்பு முதல்ல மூடு. உனக்கு இல்லைன்னு எனக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 10 கிராம் என் கைக்குள்ள இருக்கும். எனக்கெல்லாம் உனக்கு மாதிரி உண்மைக்கு மரக்குள்ள 2 ஏக்கர் வளைச்சு போட்டுருப்பேன். அதனாலதான் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கேன். அப்படி இல்ல. என்ன ரொம்ப சோகமாவே பேசிட்டு இருக்கு? என்ன பெண்ணா பிறந்துட்டாலே பல துன்பத்தை நம்ம தாண்ட வேண்டியது. என்ன துன்பம் உனக்கு? ஆனா இங்க இருக்கிற கடவுள் என்னையும் பொம்பளையா படைச்சிட்டு இந்த இத்துணூண்டு ஒரு குறைய கொடுத்துட்டா. என்ன இத்துணூண்டு குறை? என்ன அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே, நம்ம 2 பேருமே வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம். எதுன்னு கேக்குறேன். உனக்கு எனக்கு என்ன குறை தெரியுமா? என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. அத்தாடி. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. லூசு முண்டை, எங்க பொழக்கணுமோ அங்க பொழப்பேன். எல்லா இடத்துல பொழந்துகிட்டே இருக்க முடியாது. சரிக்கு ஆளை பத்திய கோச்சுக்கிறாத. உன்னை பார்க்கும்போது அந்த கராட்டக்காரர்ல வர கவன கனகா மாதிரியே இருக்கிறீ. எப்படி ஐயோ சட்டி போட்டிருக்கே இல்லையா? ஐயோ ராதா இறைவா. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்? நம்பிராஜ மாமா வந்தாரு. கன்னி பெண்களா காட்டுக்குள்ள காவல் பெண்களா? காவல். ஐயோ கன்னி பெண்களா? கன்னி பெண்கள்னா வயசுக்கு வரணும்ல. ஆமா வயசுக்கு இல்லையே. வயசுக்கு எங்க நான் அமுக்கு இல்ல. நீ ஒரு வாட்டி அமுக்கு. உன்னை அமுக்கி நான் ஊர்ல செருப்படி வாங்கறதுக்கு எனக்கு இருக்க முண்டை. நல்லா நொட்டு நீ நொட்டு. சரி வயசுக்கு வருமே. வயசுக்கு நீ வரலையா? இல்ல கவலைப்படாத. என்ன காலையில எங்க ஊருக்கு பஸ் ஏறு. நான் விளையாண்ட சறுக்குன்னு அப்படியே தான் இருக்கு. ஐயா நான் சறுக்கல் நல்லா விளையாட வேண்டி. அந்த தகடும் புலந்த வாக்கல அப்படியே தான் இருக்கு. எந்த தகடு? 2 நாளைக்கு சறுக்குனேன்னா அந்த டாக்டர் எங்க ஊர்லயே தான் இருக்கான். சரி எல்லாமே நல்லா செலவு பண்றேன். 2 ரூபாய் காசு இல்லையா? ஏன் இந்த நெஞ்சு மசில எடுத்துட்டு வரதுக்கு? என்னடி சொன்ன? எனக்கு நெஞ்சிலேயே மட்டும் மசில் இருக்குன்னா போடி ராதா. மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டனே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் பெரியம்மா போறேன்னா ட்ரீட் வைக்கிறேன். எனக்குலாம் செஞ்சதே ஓம் புருஷன் தாண்டி. இல்லடி வளகாப்புக்கு செய்முறை ஆரம்பத்திலே சொன்னியே ஓம் புருஷன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கானு. அப்படி இல்ல, நல்லா செஞ்சிருப்பேன் உன்னைய. அது சித்தப்பு ராதா. சித்தப்பு நல்லா நொட்டுற. வாழ்க்கையில 2 பேரும் பல துயரத்தை கடந்து வந்திருக்கோம். ஆமா. நீ ஒரு இடத்துக்கு போய் நான் ஒரு இடத்துக்கு போறோம். கண்டிப்பா. ஆனா எந்த ஒரு இடத்துக்கு போயிட்டேன்பா. நல்லா இருக்கு. தக்க வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்குமே ஆமா ஆரம்பம் ஒரு மாதிரி இருந்தாலும் முடிவு சிறப்பா இருக்கும். எந்த பிரச்சனை வராது. வாக்குவாசம் நல்லா இருக்கும். நல்லபடியா இருக்கணும். என்ன மட்டும் மறந்துடாதடி. மறக்க மாட்டேன். ஏன் அப்பதான் என் மசிர புடிச்சு நீ அடிக்கிறதுக்கு வழக்க மாதிரி பிஞ்சுவாய். சரி அதுக்கு மீறி எங்க ஊருக்கு நீ வரம்பிள்ளைன்னு வச்சுக்க. வரம்பிள்ளைனா உனக்கு வயசு குறைக்க ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட வேணாம். உன் வீட்டுல ஆடு மாடு இருக்கா? இருக்குல, வளர்த்துக்கிட்டு இருக்கல. எத்தனை மாடு இருக்கு? 10 மாடு. 10 மாடு 5 ஆடு போதும். என்ன 10 மாடு போதும்? மாடுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல. மாடுக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. வேற மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல, சொல்லு. முளைக்குச்சி வச்சிருக்கேன் ஏற்கனவே. டப்புன்னு உட்காந்துக்க, டப்புன்னு எந்திரிப்பேன். அப்ப நான் மூடிக்கிட்டு உட்காரு. வாயை திறந்த வாயை வடக்கால வச்சு கிழிச்சு விட்டுருவேன். பொம்பளைக்கு பொம்பளை நீ பொம்பளை அடி லூசு முண்டை. என்ன மாமா யாரு மாமா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கா? அப்படி சொல்றியா? நீ எல்லாமே மேல கெட்டப்பு நல்லா இருந்தாலும் கீழே ஒரு கெட்டப்பும் சரி இருக்காது. விடிய விடிய நீ கிட்டித்தான் அடிச்சு வேடிக்கை பார்த்தாலும் வேதனை தீர்த்துட்டு போடி. ஆக வேண்டியதே. அதுக்கு மேல ஆக மாட்டேன். விடிய விடிய அடிச்சாலும் ஒரு இதுவும் வராது. முதல்ல வாங்கம்மா போறானே. அம்மா வாங்கம்மா வரலையாம்மா. மேகங்கருக்கையிலே புள்ள தேகம் குளிருதடி.
பின்னுமா. ம். உன்னை கண்ட்ரோலா வளர்க்க உனக்கு தான் வளரல, நான் அவனுக்கு. அம்மா அழகா இருக்கடி, பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க அம்மா. பெண்ணுக்கு பெண்ணை பேராசிக்களும் பேர் அழகியடி. உங்களை போல அழகானவங்க கூட வரும்பொழுது நானாவது கொஞ்சமாவது அழகான ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கா குஞ்சு பெரிய குஞ்சுமா இவ கிடக்கா அம்மா, இவ பார்த்தத சொல்லிக்கிருக்கா. என்னதான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சா இருந்தாலும் அவசரத்துக்கு பேங்களை அடகு வச்சா காசா தரப்போறாங்க. ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்படி யோசிக்கிறனால இப்படி எல்லாம் பேச தோணுது. ரொம்ப சரி, அப்பா பாத்தீங்களா இல்லையா? ரொம்ப யோசாவும் லூசா போயிருவோம்மா. லூஸ் ஆயிடுவீங்க கூடிய சீக்கிரத்துல. அப்பா பாத்தீங்களா? பார்த்தோம். விவரத்தை கேட்டீங்களா? கேட்டோம். என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? அப்பா நம்மள குப்புறப்படுத்து தூங்க சொன்னா நல்லா இருந்திருக்கும். தூங்க சொன்னாங்களாடி? எப்படி தூங்க சொன்னாங்க சொல்லுடி. நல்லா இருந்திருக்கும். அது கொடுப்பனையே இல்லாம போச்சே. இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு காவலுக்கு போகணும். ஆமாங்க. வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இவ சொன்னாளா? இவ கூட போனாலே இப்படிதான் கெடுத்துருவா. வந்த உடனே செஞ்சுட்டு போயிடணும். பொறுமையா உட்காந்து பைய செய்யணும். எப்படி? ஆறாம போதண்டி. அதனால இடத்த பார்க்கணும். இடம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்த வள்ளிக்க மேல ஆசையா இருக்கு. யாரா இருக்கு, எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்தலாமா? வாங்க 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 வாங்க. அம்மாவுக்கு மாதிரி எனக்கு என்னடி அம்மாக்கு மாதிரி உனக்கு வச்சா யாரும் நாடகம் கொடுக்க மாட்டாடி, கிறுக்க முண்ட. அடியே, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குனால இந்த வள்ளிக்கின் போல ஆசை. இந்த ஆசையினால எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா? எங்கே பார்த்தால் பச்சை பசை புல்வெளி கூட்டங்களும் மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும். என்னடி அதானே மயில்கள் எல்லாம் அழகா ஆடுவதும். மரியாதை இல்ல. குயில்கள் எல்லாம் உங்களை போல் அழகாய் பாடுவதும் மரணத்தி பள்ளம் சேர்ந்து டக்கு என்று ஓசையிடுவதும். யார போட்டு ஏய், நாகரீகமா பேசி இவதாம்மா, பொம்பளைங்களை பாரு. அதனால முதல்ல இதை பயபக்திய சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அம்மா செவ்வாய் சாமி கும்பிடுவோமா? வாடி ராதா சொல்லி கொலக்கட்ட முடி. விடிஞ்சு போச்சுடி, சும்மா இல்லைங்கடி. அன்னைக்கு இன்னைக்கு கிழமை அதுதான். அதனால இந்த இடத்துல எப்படிலாம் சாமி கும்பிடணும் தெரியுமா? என்னப்பா செல்லே இருக்கிறது இத்தனூண்டு, நீ யார போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க? அவருக்கு அதுல ஏதாவது தெரிஞ்சிடாதான்னு பாக்குறாரு. ஒரு மானியம் தெரியாதுவோ. பெரிய டச்சு செல்லா இருந்தாலும் 3 தெரியும். இத்தனூண்ட வச்சுக்கிட்டு எதை எடுக்கிறேன்னே தெரியல. ஏன் அந்த அர்த்தூலியம் பண்ற கலட்டு தாயலி மயனே? பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு